நீங்க முன்னுரிமை கொடுக்க வேண்டிய திட்டமா எந்த திட்டத்தை முன்வைக்கிறீங்க? அரசியல் கட்சிக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? எனது பேர் ராஜசுந்தரம். நான் பிஎஸ்சி மாணவன் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட அரியலூர் மாவட்டத்தில் மெயினாக கொண்டு வர வேண்டியது சுற்றுலா தலங்களை பெருசாக கொண்டு வரலாம், விரிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கலைகள்லையும் கலாச்சாரத்திலையும் பெருசாக இருக்கக்கூடியது எங்கள் அரியலூர் மாவட்டம். இப்போ வெளியில் போய் அரியலூர்னு சொன்னோன்னா எந்த ஊர் எங்கே இருக்குது, அப்படி ஒரு மாவட்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அதிகப்படியாக இப்போதைக்கு வந்து ஜப்பான்ல இருந்து கூட இங்க வந்து எல்லாமே ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா டைனோசர்ஸ் ஃபாசில்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி சுற்றுலா தலங்களை விரிவுபடுத்தி வெளியில தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னோட இதா இருக்கு. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில வந்து தம்பி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஏன் இல்லைன்றீங்கன்னு சொன்னாரு. இருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஆனா முறையா செயல்படுதான்றதுதான். ஹாஸ்பிட்டலுங்கிறது 24/7 தான் நடக்கணும். நைட்டு ஒரு 12 மணிக்கு எங்க அண்ணனுக்கு வந்து நெஞ்சுவலின்னு கூட்டு போறோம், அலட்சியமா பதில் சொல்றாங்க. அங்க உள்ள செவிலியர்களும் சரி, மருத்துவர்களும் சரி, வந்து பாக்குறோம், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கை குழந்தைய ஒரு அம்மா தூக்கிட்டு வராங்க, வந்து என் பையனுக்கு ரொம்ப முடியல, கொஞ்சம் பாருங்க அப்படிங்கும்போது வருவாங்க, அங்க போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலான பேச்சுகளா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு முறையான ஒழுங்குமுறைகளை கொண்டு வரணுன்றது என்னோட இதா இருக்கு. இன்னொன்னு, கல்வி வழியில பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க நிறைய பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்னுமே 12 மணி ஆச்சுன்னா எல்லாமே ஒயின் ஷாப்ல தான் அதிக பசங்களை பாக்குற மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல யாரையுமே அதிகமா பசங்க இல்ல அப்படிங்கிறது என்னோட ஒரு இதா இருக்கு. சரி, அடுத்து வரப்போறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்வியும் மருத்துவத்தையும் மெயினா ஒரு இதா கொண்டு வந்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட கோரிக்கையா இருக்கு. அது போக குடிநீர்லாம் இருக்குங்கிறாங்க. பட் குடிநீருங்கிறது ஒரு சாக்கடை தண்ணி மாதிரி வந்துகிட்டு இருக்கு. சாக்கடை தண்ணி மாதிரி கலந்து வருது. குடிக்கும் போது அது ஒரு அருவருப்பா இருக்கு. நமக்கு சுத்தமான சுத்திகரிப்பு தண்ணிகள் இன்னும் கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு பக்கத்திலே கொள்ளிடம் தண்ணி வருது, உங்களுக்கு ஆறுல நல்லா தண்ணி வருதுங்கிறாங்களே தவிர ஒரு சுத்திகரிப்பான ஒரு தண்ணீர் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது எங்களோட குறிக்கோளா இருக்கு. இன்னும் நிறைய ஏரியாக்கள்ல வந்து தெருவிளக்குகளே கிடையாது, தெருவிளக்குகள் இல்லாத ஏரியாக்களும் இருக்கு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி செய்யணும்ன்றது என்னோட கோரிக்கைகளா இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய கிளப். ஓகே, நிறைய கருத்துக்கள் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா அதை ஆட்சியாளர்கள் பார்ப்பாங்க. தம்பி சொன்ன மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு பெரிய கோயில் இருக்கு. இன்னும் தமிழ்நாடு முழுக்கவே அந்த கோயில் போய் சேரல அப்படிங்கிற வருத்தங்கள்லாம் இருக்கு. இன்னும் ஒரு தாஜ்மஹாலை விட ஒரு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தலமா இருக்கு, வழிபாட்டு தலமாவும் இருக்கு. ஆனா அதெல்லாம் போய் சேரல. இப்படி தாஜ்மஹாலுக்கு வந்து உலக நாடுகள்ல இருந்து எல்லாம் வராங்க, பல நாடுகள்ல இருந்து வராங்க. அப்படி நம்முடைய அரியலூர்ல இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இன்னும் டூரிசத்தை, சுற்றுலாத்துறையை மேம்படுத்தினால் இன்னும் பல வளர்ச்சி அடையும். இந்த மாவட்டமும் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாவட்டமா மாறுங்கிறது தம்பியோட முக்கியமான ஒரு நல்ல விஷயமா இருக்கு. தம்பிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். கண்டிப்பா தொகுதி சார்ந்தும் மாவட்டம் சார்ந்தும் தம்பிக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கு. மருத்துவமனைக்கு போறோம், வெளியில நல்ல பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நல்லா இருக்கு பில்டிங் பார்க்க, ஆனா உள்ள போனா போதுமான வசதிகள் இல்ல, காக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தத்தை நேரடியா அவர் பாதிக்கப்பட்டதை பதிவு பண்றாரு.